குழி பணியாரம் ரவையில் செய்யலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ரவை, தயிர், அரிசி மாவு, சோட்டா மாவு, சீரகம், மிளகு, கடுகு, கடலப்பருப்பு, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோ. மிளகு இடித்து வச்சுக்கோங்க. இப்போ ரவையை வச்சுட்டு தயிர் ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 20-25 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஊறிடுச்சு. இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். போய் இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. திக்காக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி கரெக்டாக எடுத்துடலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டு கறிவேப்பிலை, அரைச்ச மாவு ஊற்றிட்டு கறிவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துருங்க. வெங்காயம், நல்லா கலக்கிடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துருங்க. கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. அதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு மிளகு சேர்த்துருங்க. சீரகமாக சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து அந்த மாவில் ஊற்றிடுங்க. மாவில் ஊற்றிட்டு நல்லா கலக்கிடுங்க. நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுட்டு இப்போ குழிப்பணியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. இதுக்கு நிறைய எண்ணெய் கூட பிடிக்காது, கொஞ்சம் எண்ணெய் போதும். எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு இதை மாதிரி மாவு எடுத்து பாதி பாதி ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க, வெந்த உடனே புஷ்ஷுன்னு ஆகிடும். அதனால் பாதி பாதி ஊற்றுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், வெந்துடுச்சு. எல்லாத்தையும் திருப்பி விட்ருங்க. ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாத்தையும் திருப்பி விட்ருங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சமாக ஊற்றினால கரெக்டாக வெந்து கரெக்டாக இருக்குது. நிறைய ஊற்றினா பெருசாகிடும், திருப்ப முடியாது. இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி கரெக்டாக திருப்புங்க. அவ்வளோதான், எல்லாம் வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சிடலாம். குழிப்பணியாரம் ரெடி. ரவை குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு புளிப்பு சட்னி அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்ட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.